ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மைசூர் மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கினா தான் மட்டன் சுக்கா நல்ல இனிப்பான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட 10 போல் முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா கூட கடைசியாக நம்ம இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் மைசூர் மட்டன் சுக்கா ரொம்ப கமன்னு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.